சுகம் சித்தா யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவை எவ்வாறு நிரந்தரமாக சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு ஆணுக்கு ஏன் ஆண்மை குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முக்கியமான காரணம் உடல் உஷ்ணம், பாடி ஹீட். பாடி ஹீட் இருந்தாலே அவருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, அவருடைய தாம்பத்திய வாழ்க்கையில் அவரால் முழுமையாக ஈடுபட முடியாது. ரெண்டாவது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா, சுரக்கக்கூடிய நம்முடைய துணை, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரி கிளாண்டோட பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட். இந்த 2 கிளாண்டும் பார்த்தீங்கன்னா, எப்போ அடிபடுதோ அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணம் தோன்றாமை, எழுச்சி இல்லாமை போன்ற பிரச்சனை காணப்படும். இது எப்போ ஒருவருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே கோபமாக இருக்கிறது, டென்ஷனாக இருக்கிறது, போதைப் பொருட்களை பயன்படுத்துறது, அதேபோல் உடலையும் மனசையும் போட்டு குழப்பமாக இருக்கிறது, ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது, மன சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. இதுபோல் உள்ள காரணங்கள்னால என்ன ஆகும்னா, அந்த கிளாண்ட் அடிபட்டு போகும். அப்படி அடிபடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா ஒருமுகப்படாது, செய்யக்கூடிய வேலையில் அவங்க செய்ய முடியாது. அப்போ ஒரு படபடப்பு உண்டாகும், ஒரு பதட்டம் உண்டாகும். நம்மளால் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கும் சரியாக இல்லாமல் இருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். குழந்தை பேருக்காண்டு முயற்சி பண்ணாங்கன்னா குழந்தை பேர் உண்டாகாது. இன்றைக்கி நிறையா ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாதிக்கப்படக்கூடிய விஷயம் அதில் தான் பாதிக்கப்படுறாங்க. அதேபோல் சிலவர் பார்த்தீங்கன்னா, உணவு முறைகளில் மாற்றங்கள் இல்லாமல் அவதிப்படுறாங்க. காலை உணவு சரியான நேரத்துக்கு எடுக்கிறது கிடையாது, இரவு உணவு சரியான நேரத்துக்கு எடுக்கிறது கிடையாது, அதேபோல் பசிச்ச சாப்பிட்றது கிடையாது, அதேபோல் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, புகையிலை பொருட்களை யூஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக தூங்காமல் இருக்கிறது, அதேபோல் உடம்புல பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் இருக்கிறது, நோய் இருந்தால் அதை பற்றி சிந்திக்காமே இருக்கிறது. அதுபோல் அந்த மாதிரி பிரச்சனைனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உடலுக்கு சில பாதிப்புகளை உண்டாக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறையா பேருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்ப உறவுகளில் பிரச்சனை, அவருடைய தொழில் சம்மந்தமான பிரச்சனைகள், இதுபோல் பல நெருக்கடிக்கு ஆளாகிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணங்கள் சிலருக்கு தோன்றதே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கிளாண்டு வேலை செய்யாததான் காரணம். அப்போ ஒரு ஆரோக்கியமான மனிதன் கிளாண்டு சந்தோஷமாக இருந்தாலே போதும், அவர் சந்தோஷமாக இருப்பார். அப்போ மனம் போல வாழுன்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மனம் போல நம்ம எப்போ வாழ்கிறோமோ, அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். உதாரணமாக, ஒருவருக்கு சந்தோஷமான மனநிலை இருக்காருன்னா, அவர் எப்போதுமே உடம்புல கிளாண்டு எல்லாமே நல்லா வேலை செய்யும். அவர் செய்யக்கூடிய வேலையிலும் சிறப்பாக இருப்பார், மனம் தெளிவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ நம்ம மனதை நம்ம எப்போ சரிப்படுத்துகிறோமோ, அப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு பயம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால, நம்மளால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியுமோ, இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய உணர்வுகளை அடக்க முடியாமல் தவறான பழக்கவழக்கத்தில் ஈடுபட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எஜாகுலேஷன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா அந்த இல்லாமல் ஆகிடுவாங்க. அப்போ இதுபோல் பிரச்சனைகள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு உடலில் வெப்பம் உண்டாகும், ஒரு வகையான வெப்பம் உண்டாகும். இதை சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மேக வெட்டைன்னு சொல்கிறாங்க, மேகம் சூடுன்னு சொல்கிறாங்க, மேக உஷ்ணம்னு சொல்கிறாங்க. இந்த மேக உஷ்ணம் உடம்புக்குள்ள ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு எழுச்சித்தன்மை குறைபாடு, சென்ஸோட பார்த்தீங்கன்னா எரெக்ஷன் சம்மந்தமான பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபட முடியாத ஒரு பிரச்சனை, இதுபோல் உள்ள பிரச்சனைக்கு அவதிப்படுவாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனசு ஆரோக்கியம்னா அவர் தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு முதல்ல நல்லா குளிக்கணும். அதுக்கப்புறம் இறைபக்தி, உடற்பயிற்சி இதை கொஞ்சம் பண்ணிக்கணும். நல்லா உடம்புல வேர்வை வர்ற மாதிரி உடலுக்கு உடற்பயிற்சி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எது நடந்தாலும் கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மேலே பாரத்தை வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். மனசை எப்போவுமே அலட்டி விடக்கூடாது, ரிலாக்ஸாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்துக்கு பசிச்சு உணவு எடுக்கணும். நல்லா மென்று சாப்பிடணும், பசிச்சு உணவு எடுக்கணும். சரியான நேரத்துக்கு தூங்கணும். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரோக்கியமான வழியில் இருக்கணுங்கன்னா, சுத்தமான சுகாதாரமான காற்று மனிதனுக்கு அவசியம் தேவை. அப்போது பிராணவாயுவை நம்ம உடம்புல பெருக்கணும்னா, நீங்கள் பிராணசக்தி உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, முளைகட்டிய தானியங்கள். இப்போ முளைகட்டிய தானியங்கள் நம்ம எடுத்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல நிறைய எல்லா சத்துக்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதேபோல் நாட்டு ரக விதை உள்ள உணவுகளை எடுத்து வரணும். இப்படி உணவுகளை எடுத்து வரும்பொழுது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, உயிரணுக்களே சுத்தமாக இல்லாத நிலை காணப்படும். அப்படி உயிரணுக்கள் இல்லாத நிலை காணப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்னா, அவங்களோட செமன் அனலைஸ் பார்த்தீங்கன்னா, அது கவுண்டிங்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ அவங்க நிறையா மருந்துகள் முயற்சி பண்ணுவாங்க, வாழ்க்கையில் முயற்சி பண்ணுவாங்க, எதுவுமே சரியாக செட் ஆகாது. நம்முடைய நண்பர் ஒருவர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனையில் அவதிப்படும் பொழுது
அவருக்கு வந்து அவருக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுத்தோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சு நீங்க வந்து ஒரு 1 மணி நேரம் உங்க உடல் வேர்க்க 8 வடிவ நடக்கணும். இந்த பயிற்சிய கணவன், மனைவி 2 பேருமே செஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய மதன ஜீவாமிர்தத்த தினமும் காலையிலயும், மாலையிலயும் எடுத்து வரணும். இந்த மதன ஜீவாமிர்தம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துக்கள் நிறைந்த உணவுகள். இதில என்ன கலந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 வகையான மூலிகைகள், இலைகள், பூக்கள் எல்லாமே கலந்திருக்கு. விதைகள் எல்லாமே கலந்திருக்கு. இந்த 60 வகையான மூலிகைகள் இதில கலந்திருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதிகமா கிடைக்கும். அப்போ ஒருவருக்கு தேவையான ஜெனடிக் சம்மந்தமான பிரச்சனை, சில ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிராஸ்டேட் சுரப்பில பிரச்சனை இருக்கும். சில ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சர்க்கரை வியாதி, பல அது வந்து வேறு வியாதிகள் இருக்கும். அப்போ அந்த வியாதிகள போக்குறதுக்கும் இது பெரிதும் உதவி செய்யுது. இப்போ ஒருவருக்கு சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 40 வயசுக்கு மேல போயிட்டாலே அவருக்கு வந்து அந்த எழுச்சித்தன்மைங்கிறது சுத்தமாவே இருக்காது. அப்போ அந்த எரெக்ஷன்ஸ் பிரச்சனைய சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலின் சுரக்கிறதுக்கு, கல்லீரல பலப்படுத்துறதுக்கு உள்ள உணவுகள எடுத்துக்கணும். அந்த வகையான மூலிகைகளும் இதில இந்த மதன ஜீவமிர்தத்தில கலந்திருக்குது. அந்த வகையான எடுத்து நம்ம வரும்பொழுது, இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவை நம்ம தெளிவாகவே சரி செய்து கொள்ள முடியும். நெறைய பேர் கேட்பாங்க, "இது எவ்வளோ நாள் சார் சாப்பிடணும்? எப்படி சார் சாப்பிடணும்பாங்க?" அதாவது நம்ம உடம்புல எல்லா இயக்கங்களையும் சரி பண்ணுவதற்கு சில காலம் உடம்பு எடுக்கத்தான் செய்யும். அப்போ காலை, மாலை எடுத்துக்கிட்டு வரும்பொழுது கட்டாயமாக உடல் வந்து சரிநிலை, சமநிலைக்கு வந்துரும். உடம்புல ஏற்படக்கூடிய வாத, பித்த, சிரைத்தம சமநிலையாகும். உடம்புல ஏற்படக்கூடிய மேக உஷ்ணம் சரியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உடம்புல சத்து நல்லாவே கிடைக்கும். ஸ்டெமினா நல்லா கிடைக்கும். அதில ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செமன்ஸ் நல்லா உற்பத்தி பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கவுண்டிங் நல்லா இன்கிரீஸ் ஆகும். எரெக்ஷன்ஸ் நல்லா கிடைக்கும். எழுச்சித்திறமை நல்லாவே கிடைக்கும். டைமிங்ஸ் நல்லாவே கிடைக்கும். இது போல உள்ள ரகசியங்கள் ஃபுல்லாமே அதில கிடைக்க ஆரம்பிச்சுரும். அப்போ நம்ம வந்து ஆண்மை குறைவ வந்து முழுமையா சரி பண்ண முடியுமான்னு கேட்டா, கட்டாயம் சரி பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்வியல் முறை, உணவியல் முறை, அதேபோல நல்ல சத்தான உணவுகள். இத எடுத்து வரும்பொழுது, நம்ம வந்து இத வந்து நம்ம முழுமையாக சரி செய்து கொள்ள முடியும். நம்முடைய மருத்துவ மையத்துக்கு வரக்கூடிய பொழுது, இப்போ பேசக்கூடிய விஷயங்கள நம்ம பேசி ஆலோசனை கொடுக்கும் பொழுது, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் எடுத்துன்னு சொல்லிருவாங்க. இந்த ரிப்போர்ட்ல உயிரணுக்கள் கூடியிருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. நான் முழுமையான ஒரு ஆண் மகனாக திகழ்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா, முதல்ல வாழ்வியல் முறை, உணவியல் முறை, சத்தான உணவுகள் இத எடுத்து வரணும். நெறைய பேர் கேட்பாங்க, "என்னால நீங்க சொல்லக்கூடிய வழிமுறைய ஃபாலோ பண்ண முடியலையே சார். நம்ம வேலை அப்படி இருக்குது, சூழ்நிலை அப்படி இருக்கும்பாங்க." நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு முயற்சி பண்ணும்பொழுது, நாம சில விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைய அதில பெருக்கிக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. இத நம்ம செஞ்சு வரும்பொழுது, நம்ம இயற்கையாகவே உடலும், மனமும் ஆரோக்கியமா இருப்போம். செய்யக்கூடிய வேலையிலயும் சந்தோஷமா இருப்போம். நம்மளுடைய முன்னேற்றமும் அதில நல்லா பெருக ஆரம்பிச்சுரும். இது மருத்துவம் சார்ந்த மட்டும் இல்லாம, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும், நம்மளுடைய ஒரு மனிதனுடைய வருங்கால சந்ததியினர பெருக்கிறதுக்காக வேண்டியும், ஒரு ஆண்மகனுடைய அவனுடைய உணர்வுகளை வந்து சமன் செய்து கொள்ளக்கூடிய இதாகவும் இது அமையும். அந்த வகையில வந்து பார்க்கும்பொழுது, வாழ்வியல் முறை, உணவியல் முறை, நம்முடைய இந்த மதன ஜீவாமிர்தம் எல்லாமே பயன்படுத்தி வரும்பொழுது, கண்டிப்பாக முழுமையாக ஆண்மை குறையிலிருந்து நம்ம முழுமையா மீண்டு வர முடியும். நம்ம சேனல பார்த்துட்டு இருக்கவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுபோல பல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். நன்றி.